ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்பை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாங்க. இது காலை டிஃபனாகவும் நம்ம வச்சுக்கலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் நைட்டே கம்பை எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் நம்ம டிஃபனுக்கு இதை பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி வடிஞ்சிருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாலாம் அரைக்கக்கூடாதுங்க. நல்லா கொரப்பாக அரைச்சிக்கிட்டா போதும். நான் காட்டுறேங்க. இப்போ நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி கையில் இப்படி திரட்டி பார்த்தீங்கன்னா அது கொரப்பாக இருக்கும். இது கரெக்டான பதங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இட்லி பானையில் ஒரு தட்டு வச்சுருக்கேங்க. நம்ம ஆவி காட்டிக்க போகிறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இதில் ஒரு காட்டன் துணி சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடி பண்ண கம்பு மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இதை லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். காட்டன் துணியை இந்த அளவு நல்லா கவர் பண்ணிக்கலாங்க. கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. கம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு அகலமான தாம்பலத்துலேயோ தட்டிலையோ கொட்டிக்கோங்க. நம்ம இதில் கொட்டிட்டு சூடோடு நம்ம பிசைய வேணாங்க. கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பானவொடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நிறைய சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த தண்ணியிலே நல்லா கரைச்சி அந்த தண்ணியை நல்லா தெளித்து விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஏலக்காய் 2 ஏலக்காயை நுணுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த விதையை மட்டும் நம்ம நீக்கிட்டு இந்த தோலை நம்ம தூக்கி போட்டுடலாங்க. இப்போ இந்த விதையை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப்பு அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1/4 கப்பு வெல்லத்தை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா மண் இல்லாத வெல்லமாக இருக்கணும். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வருங்க. அதுக்காக தான் நான் துருவி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த அளவு இனிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு ஷேப்பு எப்படி வேணுமோ பிடிச்சி எடுத்துக்கோங்க. கம்பு சாப்பிடும்போது நம்ம காலை டைமில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த சத்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். நைட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுங்க. அதுக்காக காலை டைம்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ அதே இட்லி பானையில் அதே துணியை நம்ம சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதுங்க. ரொம்ப சத்தான குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சத்து இருக்குங்க. இரும்பு சத்து நிறையாவே இருக்குது இதில். காலையில் டிஃபனாக இதை எடுத்துக்கும் போது நம்ம ஒரு 3 உருண்டை எடுத்தால் போதுங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. பசிக்கவே பசிக்காதுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.